இப்போ முடிஞ்சவனை நீ காப்பாத்திக்க பார்க்கலாம். இந்த ஜென்மத்தில் அவன் ஒன்றும் செய்ய மாட்டான். ஞாபகம் வச்சுக்க, பரதேசி. 45 லட்ச ரூபா மிஷின் கொடுத்துட்டு 7 லட்ச ரூபா தான் கொடுத்துருக்கேன் அக்ரிமெண்ட்ல. அந்த பேமெண்ட்டை கொடுக்காம ஏமாத்திட்டு இதுவுமே செக் எல்லாம் எதுவுமே வாங்கலை. அதை கொடுத்துட்டு கடைசியில் பார்த்தா இது வரைக்கும் கொடுக்காம இருக்கா. 2022 கொடுத்துட்டு இது வரைக்கும் கொடுக்கல. 2-3 சர்ஜரி நடந்தது. ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து காது மூக்குல எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ கூட பேமெண்ட் கேட்டோம். என்னால் கொடுக்க முடியாது, உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோ. பணம் போனதை பற்றி கூட பிரச்சனை இல்லை. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கெடுது பார்த்தீங்களா. பட் இருந்தாலும் இப்போ ஆக்சுவலி இப்போ என் கண்ணு முன்னாடி அவர் வியாபாரம் பண்ணிட்டு தான் இருக்காரு. நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. கொடுக்கறதுக்கு அவருக்கு நம்ம எதுக்கு தரணும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. கொடுக்க முடியாது. போன வாரம் கூட அவர் ஆடியோ நோட்டு நான் கொடுக்க மாட்டேன், உங்க வீட்டுல இருந்து என் காலை வந்து பிடிக்கணும் கிடைக்கணும்ல. இந்த பேமெண்ட் உங்களுக்கு வர வேண்டிய காசு வராததால எமோஷனலா எந்த அளவுக்கு வீக் ஆயிருக்கீங்க? அவர் இறந்துட்டாரு. இந்த மாதிரி நிறைய பேர் இறக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி நெகட்டிவ் கேரக்டர் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? நீங்க எப்படி சொல்றீங்க? இல்லைங்க, நிஜமா தான். ஒரு சில வாட்டி வந்து நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும்ல. டே நைட் இத்தனை வருஷம் பழகினாலும் இப்படி ஏமாத்துறாரு. மெட்ராஸ் டிஸ்கவரி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சாய் மோகனா ஹெர்ப்ஸ்ல இருந்து திரு பாலாஜி அவர்கள் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்காங்க. வெரி நைஸ் சார். அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் அப்படின்னு எடுத்து முதல்ல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். இப்போ புதுசா தமிழ்நாடு சிஎம்க்கு மட்டும் ஒரு விஷஸ் மட்டும் சொல்லி. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். இப்போ புதுசாக இருக்க நம்ம ஜோசப் விஜய் முதலமைச்சருக்கு ரொம்ப 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 வாழ்த்துக்களுங்க. ஏன்னா முடியாது எல்லாரும் சொன்னாலும் முடிஞ்சு காட்டினது பார்த்தீங்கன்னா அதுதான் வில் பவர். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த திங்கிங் ப்ராசஸ் இருந்தால் லைஃப்பில் எங்கே வேணால் போகணும். நன்றி. அண்ட் கமிங் டு த மெயின் டாபிக் இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல எல்லாருமே இந்த கெமிக்கல் பேஸ்ட் ஃபுட்ஸ், கெமிக்கல் பேஸ்டு மெடிசன் எல்லாருமே அதில் மூழ்கினதால இந்த ஆர்கானிக், இந்த ஹெர்ப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கே போச்சு? அது வந்து ஒரு ப்ரிஷியஸான ஒரு விஷயமா, அதாவது நமக்கு காலகாலமாக யூஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து பெரிய ப்ரிஷியஸான ஒரு விஷயமா இப்போ வந்து தென்படுதில்லை. இதை ஃபஸ்ட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க. இல்லை, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் மார்க்கெட் வந்து 95ல் வந்து அப்போ வரும்போது ஹெர்பலுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரட்டாக தான் மெயின்டைன் பண்ணிட்டு தான். இப்போ 10க்கு அப்புறம் 2010க்கு அப்புறம் எல்லாமே மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாங்க. பட் நாங்கள் ஃபீல்டு ஒர்க் வந்து ரா ட்ரக்ஸ் வந்து பர்ச்சேஸ் ப்ரெடியூஸ் பண்ணுறதுனால ஸோ இப்போ ஓரளவுக்கு ட்ரெண்டு கொஞ்சம் மாறிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு மோர் தென் ஒரு 15 இயர்ஸாக. இதில் என்ன ப்ராப்ளம்னா மெயின் செல்லருக்கு விற்கிறதா கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ நிறைய சப் ஏஜென்ட் இருக்காங்கல்ல, அவங்க சேல் பண்றாங்க. அதுதான் வேற புரியுது. இப்போ ஓரளவுக்கு மார்க்கெட் ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, வெரி நைஸ். உங்க பிஸ்னஸ் பத்தி பேசுவோம். நீங்க சொன்னீங்க இப்போ 95ல் அந்த பிஸ்னஸ்ல என்ட்ரி ஆனோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எப்படி உள்ள வந்தது அதை பத்தி? இல்லை, ஆக்சுவலி எங்க தாத்தா மூலியமா இப்போ முதல்ல வந்து எங்க தாத்தா பேர் வந்து கண்ணையங்க. உண்மையிலேயே அவர் பெரிய காடுங்க. ஆக்சுவலி அவர் இருக்கும்போது அவரோட அருமை தெரியல. உண்மையிலேயே சொல்லுவாங்க அந்த காலத்து ஆளுங்களாம் கொஞ்சம் பிசினஸ்ல வந்து வில் பவர் ஜாஸ்தி. ரெண்டாவது வந்து எதுலையுமே வந்து பரபரப்பு இருக்காது, கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அவர் மூலியமாக தான் வந்தது. அவர் ஒரு கட்டத்தில் உடம்பு வந்து முடியாத பட்சத்தில் நான் வந்து ஜாயின் பண்ணேன். நம்மளுக்கு படிப்பு ஏறாதனால அப்படியே வந்துட்டோம். அவர் மூலியமாக வந்து அதுக்கு அடுத்து அவர் காலத்துக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கிட்டோம். என்ன ஒரு பெரிய தப்புன்னா அவர் விட்டு போன அவர் கேக்கு மாதிரி கொடுத்தாரு, அதை கொஞ்சம் மிஸ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எதை மிஸ் பண்றேன்னு? அவருடைய பிஸ்னஸ் வந்து ஒரு 30-40 வருஷமா க்ரோத் பண்ணிட்டு இருந்தாரு. அதை வந்து நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகாம கொஞ்சம் வேற லைன்ல டைவர்ட் ஆன உடனே கொஞ்சம் அவருக்கு ஏதோ நான் தப்பு செஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன் சார், ஏன் அந்த கில்ட்டினஸ் இருக்குன்னு? கில்ட்டினஸ்னா நம்ம எதுவும் இந்த பிசினஸ்க்கு வந்து கஷ்டப்பட்டு வரல. ஏன்னா 95ல வந்து நாட்டு மருந்து வியாபாரம் ஒரு பெரிய ஒரு கனவு மாதிரி இருக்கும். யாருக்கும் எந்த விஷயம் தெரியும்? இப்ப எல்லாருக்கும் தெரியுது. 95ல யாருக்குமே தெரியாது. இந்த டைம்ல அவருக்கு திடீர்னு உடம்பு சரியாதப்போ அவருக்கு பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். சோ அந்த டைம்ல வரும்போது லட்டு மாதிரி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு. நம்ம சோம்பேறித்தனமா இல்ல அந்த இது லேக் ஒன்று தெரியல. என்னால வந்து ஒரு 5 to 6 7 இயர்ஸ் கிட்ட க்ரோத் பண்ணும். அதுக்கப்புறம் அடுத்த நம்ம வேற மாதிரி திங்க் பண்ணலாம் சொல்லிட்டு திருப்பி பேக் ஆயிடுறது. புரியுது. ஸோ இந்த பிசினஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பத்தி சொல்லுங்க. எப்படி ஒர்க் ஆகும்? லைக் எப்படி நீங்க வந்து அந்த மெட்டீரியல்ஸை வாங்குவீங்க? மெட்டீரியல்ஸ் வந்து சவுத்துங்க. இப்போ வந்து நீங்க சென்னை வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி வந்து பிசினஸ் ஏரியா மட்டும்தான். ரா ட்ரக்ஸ் வந்து இங்க இருக்காது. முதல்ல வந்து திருவள்ளூர் ஏரியால மகுடம்பூர் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே கமர்ஷியல் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து விருதுநகர், சாத்தூர், தேனி பெல்ட், அதுக்கப்புறம் வந்து சித்தூர் அந்த இது இருக்குல்ல, அந்த குடியாத்தம், அந்த ஆம்பூர் பெல்ட் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் திருவண்ணாமலை, செஞ்சி, அந்த பக்கம் ஃபாரஸ்ட்லாம் இருக்கு. ஸோ அங்கிருந்து ரா ட்ரக்ஸ் வந்துட்டு இங்க வித்துட்டு இருக்காங்க. பட் நாட் ஓன்லி தமிழ்நாடு, ஆந்திரா இருக்கு. நம்ம சவுத் இந்தியாலே பாத்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, கேரளா. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடை விட ஆந்திராவும் கர்நாடகாவும் கொஞ்சம் நிறைய வந்துட்டு.
புரியுது. ஸோ நீங்க வந்து டைரக்டா ஃபார்மர்ஸ் கிட்ட வாங்கிட்டு ஃபார்மர்ஸ் கிட்ட முதல்லலாம் நாங்க என்ன பண்ணுவோம்னா நிறைய ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து ஹப் மாதிரி ஒரு கடை மாதிரி அங்க வந்துட்டு அங்கிருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ரீசெண்டா நான் வந்து எதுக்கு நம்ம கடையில போய் வாங்கிட்டு டேரக்டா ஃபார்மர்ஸ் கிட்ட வரணும், அவனுக்கு ஒரு 2 ரூபா கிடைச்சுன்னா அவங்க திருப்பி வந்து திருப்பி ராட்லஸ் திருப்பி பில் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும்ல, ப்ராஃபிட் வரும். அவங்களுக்கு ஒரு 2 ரூபா ப்ராஃபிட் வந்தா திருப்பி கொஞ்சம் ஈகரா செய்வாங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும்ட்டு ஒரு நம்பிக்கையில செஞ்சோம். அது என்னால் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாத லெவலுக்கு இருக்கு. ஸோ இந்த ஒரு இது மூலயமா இந்த ஒரு இன்டர்வியூ மூலமா வந்து கொண்டு போகலான்னு நம்பிக்கை இருக்கு சார். கண்டிப்பா எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். பட் இந்த மாதிரி நீங்க டைரக்டா வாங்கும்போது இந்த மெட்டீரியல்ஸ் வைஸா இருக்கட்டும், இந்த ஒரு லைக் இந்த நடக்குதுல்ல, இந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குதுல்ல, இதுல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? ப்ராப்ளம்னா எங்களுக்கு வந்து மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறது ஈஸிங்க, விற்கிறது ரொம்ப கஷ்டம். பேமெண்ட் பெரிய ப்ராப்ளமா இருக்கு. இப்போ வந்து நிறைய நீங்க சொல்லலாம் இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண ஃபார்மசி தான் போகுது, ஃபார்மசில டேரக்டா கொடுத்து பேமெண்ட் வாங்க. ஃபார்மசில உள்ள போறதுக்கு ஏகப்பட்ட ஏகப்பட்ட ஒரு அப்டக்கல் இருக்கும். உள்ள போயிட்டு நிறைய பேரை பார்க்கணும், நிறைய பேருக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு உள்குத்தெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் போயிட்டு உள்ள போயிட்டு பேமெண்ட் வாங்குறதுக்குள்ள இது ஆயிடும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா கடைக்காரர்கிட்ட கொடுத்து பெருசா ப்ராஃபிட் வராதுல்ல. ஸோ அதனால வந்து அதுல கொஞ்சம் விற்கிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து நம்ம வந்து அக்ரினாலே பாத்தீங்கன்னா ஆடு மாடு கேட்டில் ஃபீட் அதுதான் நினைக்கிறாங்க. அது இல்லை, மூலிகை சம்மந்தப்பட்டது அக்ரி சம்மந்தப்பட்டது தான். நீங்கள வந்து இப்போ எல்லாருக்கும் தெரியும், இப்போ ராட்லெக்ஸ் ஃபார்மால போயிட்டு தான் வேல்யூடா வருது, எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் அது லேக் இருக்கு பாத்தீங்களா, நிறைய டைரக்டா மூவ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க டெண்டர் போடுவாங்க, ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் பாமர மக்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக வே காமிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஊரில் எந்தெந்த மெட்டீரியல் வருது எனக்கே தெரியும் போது கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக அந்த விஷயம் தெரியும். இப்போ சப்போஸ் திண்டுக்கல்ல முருங்கலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், தேனி பக்கம் அந்த மலச அந்த திரவைப்பட்ட வாசனை திரவையிலாம் வரும், அப்புறம் கம்பம் தேனியில் ஏலக்காலா வரும், எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியும். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் சார்பாக வந்து ஃபார்மா ரிலேட்டடாக வந்து ஒரு கலெக்ஷன் சென்டர் மாதிரி வச்சிங்கன்னா விற்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்களும் வந்து நம்ம நேரடியாக கொடுக்கும்போது மருந்தாக கன்வெர்ஷன் கூட அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கும்ல, விற்கிற ஆளுக்கு மெட்டீரியல் வாங்குற அளவுக்கு விற்கிற அளவுக்கு அந்த அந்த ஒரு ஸ்மூத்தான இது விற்கிறது ஈஸியாக இருந்தால் ரொம்ப இதுவாக இருக்கும். பேமெண்ட் வர்றது போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் அவங்கள வந்து நம்ம திருப்பி பண்ணணும் அந்த இது வரும். இவங்க திருப்பி பண்ண என்ன ஆகுனா எக்கனாமிக் அவங்க வளரும், அவங்க பர்சனலாக வளர்றது இல்லாமல் கொஞ்சம் நாட்டோட பொருளாதார வளர்த்துக்கு ஈஸியாக இருக்கும். அவங்க காசு லாக் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்களா? எவ்வளோ ஆயிருக்கும் சார் இது வரைக்கும்? எனக்கு ஆஸ்கார் அவார்டே தரலாங்க, நிறைய பேர் ஆஸ்கார் அவார்டு கொடுக்குற அளவுக்கு எவ்வளோ லாக் ஆயிருக்கு? ஏமாந்து நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரீசெண்டாக வந்து கொரோனாக்கு முன்னாடி நாங்கள் ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சோம் இதே தாட்டில் தான். இப்போ உங்களுக்கு இன்டர்வியூ தரோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் ஃபார்மர்ஸ் கிட்ட மெட்டீரியல் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் பண்ணது. அது அது நல்லதோ கேட்டதோ தெரியல. அதுக்கப்புறம் கொரோனா வந்ததுனால ஸோ நிறைய 24 hours கம்பெனி ரன் பண்ணிட்டு வந்தோம். அந்த டைம்ல நிறைய கபசுர குடிநீர்கள் இருக்குல்ல, நிறைய சப்ளை பண்ணோம். சப்ளை பண்ணும்போது அது 2021-22 கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் வந்த பிறகு கவர்மெண்ட் சேஞ்ச் ஆன பிறகு திருப்பி அந்த கொரோனாலாம் முடிஞ்ச பிறகு எல்லாமே லேக் ஆகிடுச்சுல, பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் நாட்டு மருந்து வியாபாரம் கொஞ்சம் டல்லாக ஆகிட்டு இருந்தது. அந்த டைமில் என்னால் கம்பெனி வந்து ரன் பண்ண முடியல. ஸோ ரன் பண்ண முடியாதப்போ கம்பெனி ஓப்பன் பண்ணால் ₹1 லாஸ்னா 3 50 பைசா லாஸ் மாதிரி அப்படி இருந்தது. சரி கம்பெனி கொடுத்துட்டு வரலான்னு பார்க்கும்போது ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், கம்பெனி வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, அதை ரன் பண்ணணும். கொஞ்சம் லேக் ஆகிடுச்சுன்னா அது விற்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வாங்கும் போது தான் மிஷின், விற்கும் போது இரும்பாயிடும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் 20 வருஷமா சம்மந்தப்பட்டாலும் ஒருத்தர் என்ன ஊர் பேனாம்பட்டு ஆம்பூர் பக்கத்தில் ஒருத்தர் வந்து மிஷினரி கொடுத்தோம். அந்த பேமெண்ட்டே ஒன்றும் வரல. நிறைய 45 லட்ச ரூபா மிஷின் கொடுத்துட்டு 7 லட்ச ரூபா தான் கொடுத்துருக்கேன் அக்ரிமெண்ட்ல. அந்த பேமெண்ட்டே கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்காரு. அது நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு என்ன ப்ராப்ளம்னா 20 வருஷம் அவர்கிட்ட மெட்டீரியல் வாங்கிட்டு இருக்கேன். 20 வருஷமா மெட்டீரியல் வாங்குறோம், நம்ம தானே வாங்கிட்டு இருக்கோம் மெட்டீரியல். நான் எல்லாமே கேஷ் அண்ட் கேரி தான் வாங்கும்போது. அவர் என்ன சொன்னார்னா, சரி உன்னால லாஸ் ஆகுது என்கிட்ட கொடுக்கணும் ஒரு மாதிரி பண்ணிட்டு நான் எந்த ஒரு இதுவுமே செக்கெல்லாம் எதுவுமே வாங்கலை. அது கொடுத்துட்டு கடைசியில் பார்த்தா இது வரைக்கும் கொடுக்காம இருக்கா. 2022 கொடுத்தது இது வரைக்கும் கொடுக்கல. என்கிட்ட இருக்கு நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன் இருக்கு நான் கொடுக்க மாட்டேன்றது? அதுதான் ஒரு வீம்பு தான். ஏமாத்தணும்னு நினைச்சா எப்படி வேணா ஏமாத்தலாம். 50 லட்சம் கிட்ட உங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? 45 லட்ச ரூபா மிஷின் காஸ்ட். பட் 7 lakh தான் கொடுத்தேன். 7 lakh தான் அதுவே கொடுங்க. ஆக்சுவலி அதில் வந்து பவர் ஃபேக்டர்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாரு. இது அவருக்கும் தெரியும்.
பட் இருந்தாலும் இப்போ ஆக்சுவலி இப்போ என் கண்ணு முன்னாடி அவர் வியாபாரம் பண்ணிட்டு தான் இருக்காரு, நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. கொடுக்கறதுக்கு அவருக்கு நம்ம எதுக்கு தரணும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. நீங்க போய் பேசுனீங்களா? பேசும்போது என்ன மாதிரி? இல்ல ஆக்சுவலி முதல்ல என்ன நல்லதாக பேசிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துல அவருக்கும் எனக்கும் ஒரே ஏஜ் ஃபேக்டர் தான், ஒருவேளை அதனால ஈகோ ப்ராப்ளம் தான். அவர் ஒன்றும் இன்னைக்கும் ஒரு ஸ்டில் நான் வந்து நல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்டா எனக்கு ஒரு சர்ஜரி வேற நடந்தது. ஸோ அப்போ கூட பேமெண்ட் கேட்டோம், என்னால கொடுக்க முடியாது, உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோன்றது. ஸோ நானும் கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணுவோம், அது ரொம்ப லேக் ஆகிட்டு இருக்கு. அது அவர் தான் முடிவு பண்ணணும். இல்லை நீங்கள் வந்து ஒரு 20 years வந்து சேர்ந்து ஏதோ ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. நிறைய விஷயங்களை அந்த டைம்ல நல்லா தான் ஆக்சுவலி அவர் ஊர்ல இருந்து வந்தா அவருக்கு அந்த அன்னைக்கு ஒன் டே வந்தா நான் தான் கூட இருந்து எல்லாத்தையும் பண்ணுவோம். எனக்கு அதுதான் ஜீர்ணிக்க முடியல. பணம் போனதை பத்தி கூட பிரச்சனை இல்லை, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கெடுது பார்த்தீங்களா. இதனால என்ன ஆகுதுன்னா நம்ம யாருமே நம்ப முடிய மாட்டோம். புரியுது. எனக்கு அந்த 7 லட்சத்தோட பல லட்சம் வித்துட்டோட வியாபாரமும் போயிடுச்சு. எனக்கு ஒரு ஃபெட்டப் ஆகும்ல. ஸோ அந்த காலகட்டம் தான். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அவருக்கு போய் ரீச் ஆனா கொடுத்தா நல்லது, அதுக்கப்புறம் கடவுள் தான் பார்க்கணும். இப்போ 7 லட்சத்தை தாண்டி ஓவராலாக வந்து இந்த ஒரு இன்சிடென்ட்டால எவ்வளோ லாஸ் ஆயிருக்கும் நிறையங்க. இப்போ யாருமே இப்போ வந்து ரீசெண்டாக யார் மெட்டீரியல் கேட்டாலும் கேஷ் அண்ட் கேரி தான் பண்ண வேண்டியதாக இருக்கு. யாருமே நம்ப முடியல இவர் ஏமாத்துறது. அது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏமாத்துறவங்க வந்து இந்த 7 லட்சத்துல என்ன ஆக போகுது, 2 லட்சம் என்ன ஆக போகுது, என்ன மட்டும் இல்லை பொதுவாகவே சொல்றேன். இப்போ ரீசெண்டாக கேராஜன் கூட இறந்தார்ல. ஸோ அந்த மாதிரி வந்து அமௌண்ட் சின்னதோ பெருசோ வாட் எவர், இந்த மாதிரி நம்பிக்கையானவங்களுக்கு செய்யும் போது இன்னும் அதோட வூண்டிங் வந்து பயங்கரமா இருக்கும். ஓகே, இது மாதிரி அவர் இறந்துட்டாரு, இந்த மாதிரி நிறைய பேர் இறக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி நெகட்டிவ் கேரக்டர் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ண முடியும்? நீங்க எப்படி சொல்றீங்க? இல்லைங்க, நிஜமா தான். ஒரு சில வாட்டி வந்து நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும்ல. டே நைட் இத்தனை வருஷம் பழகினாலும் இப்படி ஏமாத்துறாரு. எனக்கு இந்த 1 வாரம் 10 நாளா பயங்கர மூட் அப்செட்டா இருக்கு. ஏன்னா அவரு இப்போ பிசினஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, சென்னைக்கு வராரு, நல்லா பண்றாரு. அவர் இப்போ நம்ம பணம் கொடுத்தவர் ஏதோ ஒன்று சீரஞ்சாலும் பரவாயில்ல, ஏதோ போயிட்டான் அவன் நாரி போயிட்டான்னா கேட்காம இருக்கலாம். நம்ம கண்ணு முன்னாடி நல்லா பண்ணிட்டு இருக்காரு. நம்ம கடன் வாங்கிட்டு இவ்வளோ சர்வே பண்ணும்போது பணம் வர வேண்டிய பணம் வரலன்னு என்ன பண்ண தோணும்? அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆரம்பத்துல பாசிட்டிவா பேசின மனுஷன் இன்டர்வியூ ஆரம்பத்துல இப்ப இல்ல நிறைய இது சும்மாங்க, இன்னும் நிறைய இது சும்மா ட்ரைலர் தான், நிறைய இருக்கு. பட் இதுதான் என்னால ஜீர்ணிக்க முடியல. ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லிட்டு இத்தனை வருஷம் பண்ணிட்டு ஏமாறும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகே, நான் என்ன பட் வியாபாரத்துல வந்து பணம் கொடுக்கறது கொடுக்காதது நடக்குது. புரியுது. அந்த ஒரு டிரான்சாக்ஷன்ற ஒரு விஷயம் டைம் எடுக்கலாம். பட் வந்து உங்களுக்கு வந்து ஏதோ சர்ஜரி நடந்திருக்கு. ஆமா, எனக்கு 2-3 சர்ஜரி நடந்தது. ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து காது மூக்குல எல்லாம் ஆபரேஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த டைம்ல கூட அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாருன்னா அப்ப அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு அதான் ஈகோ ப்ராப்ளம் தான். என்ன எப்படி நீ கெட்ட வார்த்தையில பேசல. இப்போ நீங்க உங்க மெட்டீரியல் கொடுத்துருக்கோம், பேமெண்ட் வரலன்னா பேசத்தானே செய்வோம். அந்த டைம்ல அந்த கொடுக்குற ஸ்பீட்ல பேசியிருக்கேன். அதை வந்து உன்னால முடியாது, நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அவரோட ரிப்ளை இதுதான். கொடுக்க முடியாது. போன வாரம் கூட ஒரு ஆடியோ நோட்டு நான் கொடுக்க மாட்டேன், உங்க வீட்டுல இருந்து என் காலை வந்து பிடிக்கணும் கிடைக்கணும். அந்த வாய்ஸ் நோட்டு கேட்டால ஒன்னும் ட்ரிகர் ஆகுது எனக்கு. வெயிங்க கேட்போம். எங்க மாமனார் எல்லாம் பேச்சு எடுத்திருக்காரு, உங்க மாமனாரை கூட்டுவோம். இப்போ வந்து உங்களுக்கும் நம்மளுக்கு டிரான்சாக்ஷன் போது எதுக்கு ஃபேமிலி இன்வால்வ் பண்ணணும்? ஆடியோ வைங்க. அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வாய்ஸ்ல தான் நான் உனக்கு எடுத்து வச்சிருந்தது மைக். நான் வந்து உனக்கு வாங்கல. இப்போ முடிஞ்சவனை நீ காப்பாத்திக்க பார்க்கலாம். நான் என்ன செய்யணுமோ செய்யறேன். இந்த ஜென்மத்துல உனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன், ஞாபகம் வச்சுக்க. பரதேசியே, இதோட லாஸ்ட். ஒழுங்கு மரியாதை, வாய் வார்த்தை விட்டுறாத. இப்போ உங்களுக்கு நம்மளுக்கு இருக்கும்போது ஃபேமிலி மெம்பர் எதுக்கு இழுக்கணும்? நம்ம ஒருத்திட்ட ஏமாந்துருக்கோம், அவர் காலில் போய் நான் ஏங்க விடணும்? இல்லை, காலில் விழுறது கிடையாது இது. நான் என்ன கேட்டேன்னா அவர் வந்து சொல்கிறப்ப இப்போ ரீசெண்டாக போன 2 வாரம் முன்னாடி கொடுத்தது, அதுக்கு முன்னாடி வேற மாதிரிலாம் கொடுத்துருந்தாரு. அது ரெக்கார்ட் பண்ணல. இது இந்த மாதிரி அவர் வந்து எவ்வளோதான் புஷ் பண்ணி கேட்டாலும் கொடுக்க முடியாது. வந்து அது எனக்கு அங்கே ஊர்க்காரங்க 2-3 பேரே வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் யாரும் கூட வந்து கேட்டால் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, நீங்கள் லீகலாக எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலையா? கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. கோர்ட்டில் கேஸ் போட்டால் எப்போ முடியும்னு எனக்கே தெரியல. நேற்று கூட போய் வக்கீல போய் மீட் பண்ணணும், லேட்டாக தான் ஆகும்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாங்க? அதான் சிவில் கேஸ் தானே இது, ரொம்ப லேட் ஆகுன்றாங்க. பட் என்கிட்ட டாக்குமெண்ட் பக்காவாக இருக்குது, எல்லாமே இருக்குது. அவனும் வந்து கொடுக்கணும் ஒத்துப்பான். பட் அந்த ஈகோ கிளாஸ்னால முடியாது என்ன பண்ணுவோம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு 1-to-1 டேரா வந்து இறங்குறாரு. ஓகே, நீங்கள் கடைசியாக எப்போ பேசுனீங்க அவர்கிட்ட? நான் 1-to-1 பேசல, வாய்ஸ் நோட் மட்டும் தான் கொடுத்தேன். ஓகே, ஒய் டோன்ட் யூ டாக்? ஏன் பேசக்கூடாது நீங்கள்? சார் அது வரமாட்டேங்குதுங்க. எனக்கு அவன் பேரை கேட்டாலே ட்ரிகர் ஆகுது. எனக்கு இந்த வாய்ஸ் நோட்டே நான் கேட்கல, என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பி அவங்ககிட்ட அந்த எப்படி பேசியிருக்கான்னு கேட்டு அதுக்கப்புறமா தான் நான் கேட்டேன். அவன் வாய்ஸ் நோட் கொடுத்து ஒரு 2-3 நாள் கழிச்சு நான் திருப்பி நான் கேட்டேன். ஓகே, ஏன்னா அவங்ககிட்ட அந்த நம்ம பழகி இருப்போம்ல, அந்த நாள்லாம் நினைச்சு பார்க்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி இவனா இப்படி பண்ணான்னு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் வூண்டிங் ஆகும். ஏன்னா அவன் சென்னைக்கு வந்தாலே என்னோட இதுல தான் இருப்பான், வெளியே போறது சரக்கு வாங்குறது ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்தது.
நடுவில் 20 வருஷம் பழக்கப்பட்டவை இப்படி ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு பணத்தால் வந்து இப்படி மாறும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. 6 மாசத்துல அவனுக்கு அப்பவே சொன்னாங்க என்கிட்ட, இந்த மாதிரி அவங்ககிட்ட நீ மிஷின் சரக்கு வாங்குறதோட சரி, அவங்ககிட்ட ரிட்டர்ன் ஏதாவது கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் வாங்க முடியாதுன்னு சொன்னாங்க. பட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு நல்லவனாக தான் இருக்கான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நாங்கள் நிறைய ராமேஸ்வரத்தில் நிறைய எல்லாம் எல்லா ஊர்லேயும் மெட்டீரியல் வாங்குவோம். நம்பிக்கை பேரில் எனக்கு இதற்கும் 1-2 இந்த மாதிரிலாம் நடந்தது கிடையாது. இது கொஞ்சம் அது நோத்தரில் ஊண்டிங்காக இருக்கு. மறையும் பார்க்கலாம். இந்த ஆடியோ எதனால வந்துச்சு உங்களுக்கு? அதான் இந்த மாதிரி ஆப்ரேஷன் மூலம் பேமெண்ட் கேட்டோம். இந்த மாதிரி கேட்டீங்களா? ஆமா கேட்டோம். இந்த மாதிரி வந்து கேட்டதுக்கு முடியாது, உங்க மாமனாரை கூட்டுவான்றாரு. எனக்கும் அவருக்குமே கொஞ்சம் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அவர் போய் நான் போய் கூட்டும் போய் எதுக்கு ஊர்ல போய் விடணும்? இப்போ ஏமாந்தவன் நானுங்க, ஏமாத்தின அவனுங்க. நான் இதுவா இருக்கணுமா அவன் இருக்கணுமா? அது இருக்குல்ல, புரியுது. அதோட பெயின் தான். ஆக்சுவலி அந்த மிஷின் வந்து பெரிய அமௌண்ட். அது 45 சொன்னல 45. அதில் வேற உங்களுக்கு 145 160 ஹெச்பிக்கு உண்டான மோட்டருக்கு உண்டான கரண்ட்டுக்கு உண்டான மிஷினரி வந்து பவர் ஃபேக்டர்லாம் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் கூட எடுத்துன்னு போயிட்டோம். பட் அதெல்லாம் சொல்லலாம். பட் டாக்குமெண்ட்ல ஃபைனல் ப்ரூஃப் என்ன பேசணும் அதானே பேச முடியும். அதனால அதில் அந்த பேமெண்ட் மட்டும் கொடுத்தா நல்லா இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன் அவங்க ஏரியாலாம் அடங்கிட்டுங்களா? இல்லை, போலீஸில் இது கேஸ் போட்டதுனால நிற்காது. எனக்கு எப்படி மூவ் பண்ணுறது தெரியல. எப்படி மூவ் பண்ணுறது? எதுக்கு எடுத்தாலும் முன்னாடி பணம்னு கேட்குறாங்க. சரி, ஒருத்தர் அட்வொகேட் ஒருத்தர் மூலியமா எனக்கு தெரிஞ்சு இது போட்டால் நிற்கும்னாரு. அவர் நான் கேட்டேன், அவர்கிட்ட அட்வொகேட் கேட்டேன், என்ன சார் இந்த மாதிரி லேட் ஆகுதுன்னா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஸ்பீடெல்லாம் முடியாது, ரொம்ப லேக் தான் அடிக்கும், ஆனால் வரும்ன்றாரு. எனக்கு ஆரம்பத்தில் இருக்கிற கோபம் இப்போ போயிடுச்சு சுத்தமாகவே. இப்போ ஏமாறும் போது புதுசில் கோவம் இருக்கும் தெரியுமா, எனக்கு அது இறங்கிட்டே வருது. பட் பண தேவை இருக்கும்போது அவங்ககிட்ட கேட்கலான்னும் போது அந்த ஈகோ வந்து இதாகும். ஓகே, இது எப்போ நடந்துச்சு இந்த இன்சிடென்ட்? 22 இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி அவன் வந்து நான் வாங்கலன்னு சொல்ல மாட்டாங்க, வாங்கியிருக்கேன்னு தான் சொல்லுவான். கொடுக்க மாட்டேன், என் காலில் வந்து விடு, என்னை மன்னிப்பு கேள்னா எப்படி கேட்க? ஏமாறவன் எப்படி எங்கே கேட்கணும்? இல்ல, ஏமாறுறதுக்கு மன்னிப்பு கிடையாது. அவர் என்ன சொல்றா, அசிங்கமா திட்டினதுக்காக மன்னிப்பு. ஆமாங்க, கோவத்துல திட்டக்கூடாதாங்க. இப்போ ஒருத்தர் ஏமாத்திட்டேன்னா ஒருத்தர் வந்து நம்ம திட்டோம்னா எந்த மாதிரி பழகி இருக்கோம்னு அந்த ஒரு நினைப்பு இருக்கும்ல. எவ்வளவு பழகி இருந்தா அந்த இது. ஆல்ரெடி நீங்க இந்த மாதிரி பேசக்கூடிய நண்பர்கள் தானா? அந்த மாதிரிலாம் பேச மாட்டோம். நான் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவேன். பட் அவங்ககிட்ட மெட்டீரியல்லாம் வாங்குவல நான் அவங்ககிட்ட மெட்டீரியல் வாங்கும்போது 1 வீக் 2 வீக்லாம் மெட்டீரியல் பேமெண்ட்லாம் கொடுத்துருவோம். ரொம்ப அவன் நான் என்ன நினைச்சேன்னா, அவன் பிசினஸ் ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கும், ரொம்ப கரெக்டா இருப்பான்னு நினைச்சு பார்த்தேன். எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அவங்ககிட்ட வாங்குற வரைக்கும் சரி, கொடுத்தா ஒரு பேமெண்ட் வராதுன்றது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஊருக்காரங்களே சொன்னாங்க எங்கிட்ட, இந்த மாதிரி அவங்ககிட்ட ஒரு பைசா போனால் ரிட்டர்ன் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அது ஏமாந்த பிறகு தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய அமௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். லைக் வந்து 45 lakhs இப்போ அப்ராக்ஸாக சொல்கிறீங்க. அந்த அமௌண்ட் வந்து இப்போ உங்ககிட்ட இல்லாததால் நீங்கள் சஃபர் பண்ணுற விஷயங்கள்லாம் என்னென்ன? ஆமாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்மளுக்கு வந்து இப்போ போன ஒரு 2 மாதம் ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது கூட சின்ன ஒரு 50,000-60,000 தேவை இருந்தது. அப்போது என்னால் சர்வே பண்ண முடியல. அந்த பேமெண்ட்டை ஒருத்தட்ட 3 ரூபா வட்டிக்கு தான் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இவ்வளோ பெரிய பேமெண்ட்டை விட்டுட்டோம்னு சொல்லும்போது கொஞ்சம் சஃபர் ஆகுது. சின்ன இன்னைக்கு வர சின்ன பேமெண்ட் கூட நீட்டாக இருக்குது. அதனால் தயவுசெய்து வந்து யாரும் ஏமாற வேணாம். ஓகே, மேபி அந்த பேமெண்ட் இப்போ உங்கள் கையில் இருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? அடுத்தது பண்ணால் வந்து நிறைய பேமெண்ட்ன்றது வேற விஷயங்க. நம்பிக்கைன்றது போயிடுச்சுன்னு நினச்சிக்கலாம். எல்லாரை பார்த்து சந்தேகமாக தோணும், இவன் கொடுப்பானா கொடுக்குமா. எனக்கே நிறைய வாட்டி சண்டை வந்திருக்கு. இப்போ நாங்கள் வெட்டி வேர்ல கல்டிவேஷன் பண்ணுறோம். இப்போ நிறைய பேர் வந்து 2 டன் 3 டன் கேட்பாங்க. இப்போ இல்லை சார், நீங்கள் கொடுத்துட்டு ஒரு 3 வாரம் கழிச்சு பேமெண்ட் வாங்கிக்கோங்க. எனக்கு நான் சுத்தமாக யாரை நம்புறதுனே தெரியல. வியாபாரத்தை எல்லாருமே சந்தேகப்பட்டுனாலே வியாபாரம்ன்றது தடைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி போயிடும். ஓகே, உங்களுக்கு கண்டினியூட்டி போனாலே ஸ்டாப் ஆயிடும். புரியுது. இப்போ இந்த இஷ்யூவை நெக்ஸ்ட் லெவலாக என்ன பண்ணலான்னு இருக்கு? ஒன்றும் இல்லை, இதை பார்த்துட்டு அவனா கொடுத்தா உண்டு, வேற என்ன பண்ண முடியும்? நம்ம ஃபைட்டா, நம்ம ரவுடிக்கெல்லாம் கிடையாது. நான் ஒரு சாதாரண சாமானியன் தானே. அவனா பார்த்து கொடுத்தா ஓகே. இந்த பேமெண்ட் உங்களுக்கு வர வேண்டிய காசு வராததால எமோஷனலாக எந்த அளவுக்கு வீக் ஆயிருக்கீங்க நீங்கள்? வீட்டில் டெய்லி சண்டை தான் வந்துட்டு இருக்கும். ஏன்னா கம்பெனி வைக்கும்போது வீட்டில் எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ லோன் வாங்கியிருக்கோம். பேங்க்கில் வந்து ஒரு 25 லட்சம் லோன்லாம் வாங்கியிருக்கேன். வீட்டில் தான் இது சைன்லாம் போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உன்னால் கம்பெனியே ரன் பண்ண முடியல, கொடுத்த பேமெண்ட்டும் வாங்க முடியலங்கும் போது கொஞ்சம் டெய்லி சண்டை வந்துட்டு தான் இருக்கும். ஏதாவது வீட்டில் ஏதாவது திடீர்னு காசு கேட்டால் கூட இல்லாதப்ப என்ன பண்ண முடியும்? ஒன்று பொழைக்க தெரியலன்னு வாங்க. இந்த மாதிரி ஏமாறும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். புரியுது. இந்த மாதிரி பணம் கொடுத்தல கூட ஒன்று வாங்கத்துல என்னத்தை லைஃப்பை ரன் பண்ணிக்கிட்டு இத்தனை வருஷம் சர்வே பண்ணி என்னத்தை கற்றுக்கிட்டோம் அது இருக்குல்ல. பட் வீட்டில் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது பர்சனலாக உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எவனுக்கோ சார் பேமெண்ட் கொடுத்துட்டு ஏமாறும் போது வீட்டில் நம்ம பெட்டர் ஆஃபுக்கு எதுவுமே பண்ண முடியல. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதனால கொஞ்சம் பிரச்சனை தான். டே டு டே லைஃப்பில் கொஞ்சம் நீட் இருக்கும்போது இவன் தான் ஞாபகத்துக்கு வருவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு இண்டிவிஜுவலோட மைண்டுக்கு போகும்போது அது ஒரு மாதிரி ட்ராமாவாக. கண்டிப்பாங்க, எனக்கு நிஜமாவே வந்து லைஃப்பில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை, கிரிப்பிங்கே இல்லை.
இப்போ நீங்க இந்த வழுக்கு மரம்லாம் ஏறும்போது வலிக்கு விழுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் இருக்கு. கிரிப்பிங் அடிச்சா தானே ஏற முடியும். மேபி இப்போ அவர் கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டாருன்னா இப்போ அப்புறமா உங்க மனநிலைன்ற ஒரு விஷயம் கொஞ்சம் கசங்கின ஷர்ட் வந்து இஸ்திரி போட்ட மாதிரி ஆயிடும். ஒரு காட்டன் ஷர்ட் வந்து சுருக்கமா இருக்கும்ல, ஒரு அயன் பண்ண மாதிரி இருக்கும். பட் எடுப்பு அன்னைக்கு 7 லட்சம்ன்றது இன்னைக்கு 7 லட்சத்துக்கும் இப்போ கொடுக்குற 7 லட்சத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல. புரியுது. அந்த பணம் மணியோட இன்ஃப்ளேஷன் இருக்குல்ல. இப்போ அவர் கொடுக்குறதா இருந்தால் எவ்வளோ கொடுத்தா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும்? இல்லை வாங்கணும், கொடுக்க வேண்டிய அமௌண்ட் கொடுத்தாலே போதும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா நல்லது. கொடுக்க வேண்டியதே ஏமாத்திட்டு இருக்கான். அவனத்தை இன்ட்ரெஸ்ட் தருது. அவனை நினைச்சாலே கொடுத்தா நல்லது. அது அவன் தான் நல்லா சர்வே பண்ணிருக்கான். அவங்ககிட்ட ஒரு 30 பேர் வேலை பார்க்குறாங்க. டிராவல்ஸ் நடத்துகிறான். நிறைய மெட்டீரியல் ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி சென்னைக்கு வராரு. என் கண் எதிர்க்கே பார்க்குறோம். சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி உள்ளான்னு பேசுனதுக்கு ரொம்பவே நன்றி. வணக்கம். தேங்க்யூ.